ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த எஸ்ஸே பற்றினா எக்ஸ்போசிட்ரி எஸ்ஸே. இதுக்கு முன்னாடி நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் எஸ்ஸே ரைட்டிங் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போசிட்ரி எஸ்ஸேயோட அவுட்லைன் தான். எக்ஸ்போசிட்ரி அப்படின்னா விளக்கமாக கூறுறது, விளக்கப்படுத்தி எழுதக்கூடிய ஒரு எஸ்ஸே. இதோட அவுட்லைன் என்னெல்லாம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன், பாடி பேராகிராஃப், கவுண்டர் ஆர்குமெண்ட், கன்க்ளூஷன், இப்படி 4 டைப்பாக எழுதணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போசிட்ரி எஸ்ஸேனா மேக்ஸிமம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம விளக்கி சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அடோலசன்ஸ் பீரியடை பற்றி, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட அடோலசன்ஸ் பீரியடை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நம்ம விளக்கமாக எழுதணும். இன்னொன்று கன்சியூமர் பிஹேவியர் சொல்லலாம். ஒரு கன்சியூமரோட பிஹேவியர், ஒரு பொருளை பற்றி எப்படி இருக்கும் அதை பற்றி எழுதுகிற மாதிரி இருக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, அதை நம்ம எக்ஸ்போசிட்ரி எஸ்ஸே எழுதணும்னா விளக்கமாக அதை பற்றி எழுதணும். அதுக்கு அவுட்லைன், இன்ட்ரடக்ஷன், பாடி பேராகிராஃப், கவுண்டர் ஆர்குமெண்ட், கன்க்ளூஷன். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஸ்டார்ட் பண்ணணும். எப்படின்னா ஸ்டார்ட் வித் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அடோலசன்ஸ் பீரியடை பற்றி எழுதணும்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான பீரியட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லையும். இந்த பீரியடை பற்றி தான் நம்ம இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொல்லிடணும். ஸ்டார்டிங்கில் ஒரு பேக்ரவுண்ட் அந்த அடோலசன்ஸ் பீரியடை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். அதாவது எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அடோலசன்ஸ் பீரியட், அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன இதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாடி பேராகிராஃப். நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்னென்னா இந்த பேராகிராஃபில் நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோம், சரியா? ஸ்டார்ட் ஈச் பேராகிராஃப் வித் மெயின் ஐடியாவை பற்றி பேச போகிறோம். அந்த மெயின் ஐடியாவை இங்கே கொடுத்துடணும். அடோலசன்ஸ் பீரியடை பற்றி உங்களோட பாசிட்டிவான அப்ரோச்சாக இருக்கலாம், அதை இந்த பேராகிராஃபில் கொடுக்குறீங்கன்னா அதை டாபிக் சென்டென்ஸில் எழுதிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதை உங்களோட ஐடியாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதை முடிக்கணும், சரியா? அப்புறம் மூவ் ஸ்மூத்லி டு த நெக்ஸ்ட் ஐடியா. அது உங்களோட ஒரு ஐடியா இன்னொரு ஐடியாவை கூட கொடுக்கணும். நெக்ஸ்ட் ரிப்பீட் த ஸ்ட்ரக்சர் ஃபார் அடிஷ்னல் பாடி பேராகிராஃப் அஸ் நீடட். இப்போ அடோலசன்ஸ் பீரியடை பற்றி உங்களோட ஒரு தாட் எழுதிட்டிங்க அப்படின்னா இன்னொரு பேராகிராஃப் வேணும்னா இன்னொரு பாடி பேராகிராஃப் போட்டு இன்னொரு தாட்டை எழுதிடணும், புரியுதா? அடுத்து கவுண்டர் ஆர்குமெண்ட் அப்படின்னா அடோலசன்ஸ் பீரியடை பற்றி உங்களோட ஒப்பீனியனுக்கு மாற்றா இன்னொரு ஒப்பீனியனும் மற்றவங்க சொல்கிறாங்க, டிஸ்அக்ரி பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த ஒப்பீனியனையும் இதில் கொடுக்கணும். ரெகக்னைஸ் யுவர் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட், எக்ஸ்பிளைன் ஒய் யூ டிஸ்அக்ரி வித் இட். மற்றவங்க அடோலசன்ஸ் பீரியடை பற்றி இந்த மாதிரி இந்த ஒரு அவங்களோட கருத்தை வச்சுருக்காங்க, அதை நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்கணும். இது அப்ளிகபிளாக இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருக்க டாப்பிக்கு அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும் இது கொடுத்தா போதும். இல்லை அப்படின்னா அதுக்கு தேவையில்லை. 2 பேராகிராஃபில் உங்களோட ஐடியாஸ், அடோலசன்ஸோட ஐடியாஸை மட்டும் கொடுத்துடணும். ரிப்பீட் யுவர் மெயின் பாயிண்ட், ரிமைண்ட் த ரீடர்ஸ் ஆஃப் யுவர் நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா ஏன் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன டாப்பிக்கை முழுமையாக நம்புறீங்க, ஏன் அதை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சம்மரைஸ் வாட் யூ ஹாவ் டிஸ்கஸ். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணதை ஒரு சம்மரைஸ் பண்ணி எழுதிட்டு ஃபைனல் தாட்டாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிடணும். அப்புறம் ஃபைனல் ரிவ்யூ என்ன அப்படின்னா எல்லாமே செக் இஃப் எவ்ரிதிங் மேக்ஸ் சென்ஸ், லுக் ஃபார் எனி மிஸ்டேக்ஸ். நம்ம இதில் உங்களுக்கு என்னோட கருத்து இது அடோலசன்ஸ் பீரியடை பற்றி, இதில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டினோட இதை முடிக்கணும். அது மட்டும் இல்லை, ஃபைனல் ரிவ்யூவில் நம்மளோட எஸ்ஸே ரைட்டிங் கிளியராகவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியும் இருக்கணும். ஏன்னா இது ஒரு எக்ஸ்போசிட்ரி எஸ்ஸே, விளக்கம் கொடுக்குற மாதிரியான எஸ்ஸே. இதில் புரிகிற மாதிரி கிளியர் கட்டாக இந்த எஸ்ஸையை நம்ம எழுதணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1 மோர் எஸ்ஸே ரைட்டிங் இருக்குது, அதுவும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.